இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு பீக் ஹவர்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது மேயர் பிரியாவும் துணை மேயர் மகேஷ்குமாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இந்த டெண்டர் இந்த கம்பெனி வழங்கப்பட்டதை எங்களால் திரும்பி வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, கொடுத்தாச்சு. உனக்கு லாபம் வேணும்னு சொல்லிட்டு நீ கமிஷன் வாங்கிட்டு அவனுக்கு கொடுக்குறியா, இல்லை மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துறியான்னு எனக்கு தெரியல. சரி, அதான் என்னன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மக்கள் போராட்டம் எதுக்காங்கன்னா, நாளைக்கு வந்து அவன் வரும்போது இவங்கள தான் வேலைக்கு அமர்த்த போறாங்கிறதும் கேள்விக்குறி. உறுதி இல்லை, உறுதி கிடையாது. லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து, ஆமா, அவன் என் தம்பி மாறிடா அப்படின்னு. தம்பி மாறிடா, தம்பின்னு சொல்ல மாட்டேன்ல. அப்போ தம்பி மாறினா அப்போ அவன் கீழ் ஜாதியா? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறாங்க. முதல்வர் அவங்க கூட டீ எல்லாம் குடித்தாங்க, அவங்க குடித்த டீ எல்லாம் பக்கத்துக்கு குடித்தாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ எந்த கண்ணோட்டத்தில் இவங்க அந்த மக்களை பார்க்குறான்னு பாருங்களேன். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு நியாயம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. நம்ம கடைசியாக பார்த்த செய்தி வரைக்கும் என்னென்னா, இந்த போராட்டத்தை உடனே வந்து முடிச்சுக்கணும், இல்லைனா வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியில் வந்து பாவம் இயல்நிலை மக்கள் அவங்கள வந்து போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நியாயம் செய்யாமல் மிரட்டிட்டு இருக்க இந்த அரசாங்கத்தில் இந்த பிரச்சனையை குறித்து வந்து மேலோட்டமாக மட்டும் இல்லாமல் இதோட பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை குறித்து வழக்கறிஞர் நெல்சன் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக். ஸோ ஒரு பேசிக்காக இந்த பிரச்சனை என்ன, ஏன் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நானும் ஒரு வார காலகட்டமாக இதை நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக டீப்பாக போகல. சரி, ஏதோ மக்கள் ஏதோ நடக்குது, ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய லெவலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் காட்டப்படல. ஏதோ சும்மா மக்கள் ஒரு கூட்டமாக ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா டென்ட் போட்டு அப்படி உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் நம்ம இதை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னைக்கு காலைல தான் சரி என்னன்னு இது ரிசர்ச் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது தான் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக இந்த மக்கள் வந்து டெம்பரரியாக வேலை பார்த்துருக்காங்க. அதாவது ஜிசிசி இருக்குது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இவங்களோட ரோல் என்னென்னா, ஒன் ஆஃப் த ரோல், எல்லா ரோலும் கிடையாது, ஒன் ஆஃப் த ரோல் என்னென்னா சென்னை சிட்டியை தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம அழகாகவும் தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற குப்பைகள் இந்த கழிவுகள் எல்லாமே இல்லாமல் அகற்றணும், எல்லாமே தூய்மையாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து நோய்வாயெல்லாம் படாமல் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு பெரும்பங்காற்றுறது வந்து இவங்க தான் சுகாதாரமாக வச்சுருக்காங்க. கரெக்ட். ஈவன் கொரோனா டைமில் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஜிசிசி கீழே வந்து மெயினாக இதை பணியாற்றக்கூடிய மக்கள் யாருன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள். இவங்களுக்கு வந்து அந்த டைமில் கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னா ஒரு 12,000 to 13,000 டெம்பரரி ஒர்க்கர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து இப்போ இந்த டைமில் இவங்க வந்து இந்த போராட்டம் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா, இவங்க எல்லாருமே லைக் வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வருது இவங்க வேலைக்கு. அது எதனாலனா, லைக் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளை எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க. சேம் எப்படி நம்ம பஸ் கண்டென்ட்டை நம்ம பேசணுமோ, பஸ் டாப்பிக்கை நம்ம வந்து எப்படி ப்ரைவேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜிசிசி கீழே. ஓகே, அது வேற இன்னொரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து துறையில் திமுக அரசாங்கம் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதை குறித்தும் பேசியிருக்கோம். அந்த காணொலி இதற்கப்புறம் வரும். ஸோ அப்போது ஜிசிசி கீழே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, MSW சொல்யூஷன்ஸ் லிமிடெட், அதாவது ராம்கி குரூப்னு ஒரு குரூப். சரி, அந்த குரூப்புக்கு கீழே உள்ள ஒரு சப்சிடியரி குரூப் தான் இந்த MSW சொல்யூஷன்ஸ் லிமிடெட். அதாவது ஒரே கம்பெனி தான். இப்போ டாடா இருக்குது, எப்படி டாடா சால்ட், டாடா பவர் அப்படின்னு இருக்குதோ, பேரண்ட் கம்பெனி இருக்கும், அது கீழே எல்லாருமே. அதே மாதிரி இந்த MSW சொல்யூஷன்ஸ் இவனுக்கு அப்போ ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கேகேஆர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ரைட்டு. இவங்க கேகேஆர் எப்படின்னா கோல்பர்க் கிராவின்ஸ் ராபர்ட்னு சொல்லிட்டு பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவங்க யாருன்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி. இவங்க வந்து லைக் இந்த ராம்கி இருக்குல்ல, சரி, ராம்கியோட 60% ஷேர் ஹோல்டிங் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. கேகேஆர் தான். ஈவன் 55% மேலே போனாலே அவன் தான் ஓனர். 60% வச்சிருக்கான். ஈவன் நம்ம சொல்லிக்கலாம் அவன் தான் ஓனருங்கிறது. ஓனர் யாருங்க அவங்க பட்ஜெட் நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த டெண்டர் வந்து நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களே, சாரி, இவங்களை வந்து 2,363 கோடி ரூபாவுக்கு கிட்டத்தட்ட அடுத்த 15 வருஷத்துக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த சென்னையில் இருக்கிற குப்பால்றக்கூடிய கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக இவங்க வந்து பேக் எண்டில் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, குப்பைகள் எல்லாம் எடுக்கலாம். இந்த குப்பைகளை எடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி, கேஸ் மறுசுழற்சி செஞ்சுப்பாங்க. ஆமா, அது வந்து அவங்களோட ரோல். அதே நம்ம பார்க்க போறதில்ல, அதுவும் அரசாங்கம் பார்க்க போறதில்ல. அது அவங்களோட லாபம், அவங்களோட பிஸ்னஸ். அதனால தான் இதை பண்றான் மெயினா. அதனால தான் அவன் இதை பண்றான். கிட்டத்தட்ட
இந்த கம்பெனி உள்ளே வரும்போது மெயினாக ஒரு ப்ரைவேட் உள்ள வந்தாலே அதில் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனும் தப்பு இல்லைங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அதான் பிஸ்னஸ். அவனை பொறுத்த மட்டும் அதான் தப்பு. அதில் நம்ம தப்பே சொல்லலை. அதான் நான் சொல்லியிருந்தேன். அது கம்பெனி ஓனர் யாருன்றது நம்ம கொஸ்டின் பண்ண தேவையில்லை. அவனோட பிரச்சனை. அப்போ உள்ளே வரும்போது என்னென்னா இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு பீக் ஹவர்ஸில் போயிட்டு இருக்கும்போது மேயர் பிரியாவும் துணை மேயர் மகேஷ்குமாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா இந்த டெண்டர் இந்த கம்பெனி வழங்கப்பட்டதை எங்களால் திரும்பி வாங்க முடியாது. காரணம் என்னென்னா கொடுத்தாச்சு, அக்ரிமெண்ட் அது மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது அரசாங்கம் நினச்சா என்னென்னாலும் பண்ண முடியும். கொடுக்குறது திரும்பி வாங்க முடியும், கொடுக்கவும் அரசாங்கம். அதுதான் அரசாங்கம். இவங்ககிட்ட தான் அப்சல்யூட் பவரே இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இது மக்களுக்கான ஆட்சியா யாருக்கான ஆட்சின்னு தெரில. அதாவது உனக்கு லாபம் வேணும்னு சொல்லிட்டு நீ கமிஷன் வாங்கிட்டு அவனுக்கு கொடுக்குறியா, இல்லை மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துறியான்னு எனக்கு தெரில. சரி, அதான் என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மக்கள் போராட்டம் எதுக்காங்கன்னா நாளைக்கு வந்து அவன் வரும்போது இவங்கள தான் வேலைக்கு அமர்த்த போகிறாங்கிறதும் கேள்விக்குறி. உறுதி கிடையாது. அதாவது இந்த கம்பெனி வேறு யாரும் வந்துட்டாங்கன்னா என்ன தான் உள்ளே எடுக்கணும்னு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. நம்மளும் கேட்க முடியாது. ரெண்டாவது பட்சத்தில் வடநாட்டில் இருந்தும் வரலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல கேகேஆருக்கு அவங்க பொசிஷன் எடுத்த கம்பெனி லைக் ராம்கி குரூப். இந்த ராம்கி குரூப் வந்து கம்ப்ளீட்டாக நார்த் ஓரியன்டட் பேஸ் கொண்ட கம்பெனி. நார்த்லேருந்தும் வரலாம் பணியாளர்கள், சொல்ல முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே. 6 லட்சம் பேர் ஓட்டர்ஸாகவே வந்துட்டாங்க. இந்த வேலைக்கு வர மாட்டாங்களா? ஓட்டர்ஸாகவும் இருந்தாச்சு. அதையும் தாண்டி அவங்க இங்கே பிஸ்னஸை பண்ண ஆரம்பிச்சாச்சு. பானிபூரி கடை முதல் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற காலையில் தூய்மை பணியாளர்கள் லேடிஸ் வருவாங்க, பல அம்மா எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் ஆட்களாக இருப்பாங்க. நம்ம பெரிய லெவலில் இப்போ நான் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இந்திக்காரங்களை பார்க்கவே முடியாது. நாளைக்கு இவங்க வரும்போது ஒரு ஐடி கார்டை போட்டு அவங்கள வந்து பணியாற்று நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மக்கள் யாரோட மக்கள்? அவனுக்கும் அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, நம்மளுக்கு நம்ம மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்படின்னு பட்சத்தில் எப்படி வந்து இது மக்களோட ஆட்சியாக மாறும்? அதாவது என்ன கம்ப்ளீட்டாக இது என்னென்னா ப்ரைவேட்டுக்கு குத்தகைக்கு மாதிரி கொடுத்தாச்சு. சம் ஆஃப் த இயர்ஸுக்கு நீங்கள் தான் நடத்த போகிறீங்கன்னு 2363 கோடி ரூபாவுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நாளைக்கு எப்படி இது மக்களோட இவங்களுக்கு தான் வேலை? அதாவது கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு சின்ன பாப்பா வந்து ஒரு வீடியோ பேசுவாங்க. என்னன்னா எங்கள் ஆட்சிக்கு எங்கள் ஆயாவுக்கு ஏன் வேலை கொடுக்கல, அப்போ எங்கள் ஆயா வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும். ஏன்னா அப்போ இவங்க சம்பாதிச்சது ஒரு மாதம் ஒரு 23-24 ரூபா சம்பாதிச்சாங்க. ஐ மீன் வந்து ரெகுலராக ஒருத்தங்களாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கரெக்டாக வந்துடுது அந்த காசு. எனக்கு அதாவது லீவ் எடுக்காமல் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் கூட நான் போயிடுவேன் இந்த வேலைக்கு, குப்பல்ற வேலைக்கு. ஏன்னா காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 627 ரூபா 3 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த சம்பளம் எனக்கு ஒரு நாள் லூஸ் ஆயிரும்ங்கிறதுக்காக வேலையை லீவே போடாமல் நான் போயிட்டு இருந்தேன். அப்படி இருந்த பட்சத்தில் இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுறாங்க. 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிக்கும்போது இவங்களுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னென்னா இவங்களுக்கான பணியாணை வந்து நிரந்தரமாக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த மக்கள் ஆதரிச்சாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த மக்கள் அதே கொஸ்டின் பண்ணுறாங்க. 4 வருஷம் ஆகிடுச்சு, நாங்கள் இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா நான் டெம்பரரியாக இதுக்கு முன்னாடியே இருந்தோம். ஆனால் இப்போ கேட்குறது காரணம் என்னன்னா நீங்கள் நாளைக்கு ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு கொஸ்டின் வருது. அதை இவங்க கவலையாக கேட்குறாங்க. அந்த புள்ள கேட்குது, எங்கள் ஆயா வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படிங்கிறது. இவங்க அதாவது இந்த தேயிலை தோட்டத்தில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மாஞ்சோலையில் கான்ட்ராக்ட் முடிச்சோன்னே எல்லாருமே அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ அவங்க என்னென்னா குனிஞ்சு வேலை பார்த்து அவங்களால இன்னொரு வேலைக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு இவங்களுக்கு டக்குன்னு கொடுப்பாங்களான்னு கேட்டாலும் கிடையாது. ஏன் கொடுக்கணும்? வீட்டு வேலை இந்த மாதிரிப்பட்ட பட்சத்தில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மக்களுக்கான ஒரு அடிப்படை 300-400 பேர் தான். அதாவது இது சோன் ஒரு 2-3 சோன் தான். இந்த 2-3 சோனில் இருக்கிற 300-400 பணியாளர்களுக்கு இந்த அளவுக்கு இதை கூட ஒரு செய்ய வக்கில்லாத ஒரு ஆட்சியை தான் நமக்கு பார்க்குறது கவலையாக இருக்குது. ஏன்னா நேற்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே போராட்டத்தை தொடர்ந்தால் போலீஸாரால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு லேடி பாவம் என்னென்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், வெளியிறங்கவே விடல, பஸ்ஸில் ஏற்றி 2 மணி 1 மணிக்கு வீட்டில் கொண்டு போய் விட்றாங்க, நாங்கள் லேடிஸ் நாங்கள் என்ன பண்ண முடியும், பிள்ளைங்களை பார்க்கணும், எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க? ஆமாம், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க பர்சனலாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் என்னன்னா அவரோட ஐயா மறைந்த நாளுக்கு ஒன்றும் இல்லை பிரயோஜனம் இல்லாத ஒரு இந்த உடன்பரப்புகளையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ரோட் ஷோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாடி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அதுக்கு போயிட்டு போட்டு எதுவுமே தெரில. அடிப்படை மக்களுக்கான ஒரு அரசாங்கம் தான் நம்ம கேட்குறது. அதாவது அந்த மக்கள் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எங்களுக்கு நிரந்தரப்படுத்தலை, ஆனால் நீங்கள் நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னீங்க, என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தீங்க, ஆனால் பண்ணலை. அப்போ நாங்கள் எதுக்கு உங்களை திருப்பி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த இந்த எங்களுக்கு வேலையை ஆப்பு வைக்கிறது கூட அவங்க பண்ணல. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து வேலை பார்த்தோம், சம்பளத்தை அதே சம்பளம் கடைசி வரைக்கும் வந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அட்லீஸ்ட் எங்களை டெம்பரரியாக வச்சுருந்தா கூட எங்களுக்கு ஏன் வந்து இந்த இந்த ப்ரைவேட்டு கொடுக்குறது மூலமாக எங்களோட வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் முக்கியமாக அவங்க கோரிக்கை வைக்கிறது வந்து அவங்களோட வேலைக்கான ஒரு ஒரு அங்கீகாரம், உத்தரவாதம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த வேலையை நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோரிக்கைகள். ஸோ அதை வந்து மக்கள் சும்மா மேலோட்டமாக கடந்து போகாமல் இந்த பேக்கெண்டில் இவங்க இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா அசால்ட்டாக சொல்கிறாங்க மேயர்லாம். ஏன்னா நாங்கள் இந்த 2-3 சோன் தான் ப்ரைவேட் ஆகியிருக்கோம், இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்குறாங்க. எங்கள் முதல்வர் வந்து இந்த மக்கள் கூட டீ எல்லாம் குடிச்சாரு, சேர்ந்து குடிச்சாங்க. அதாவது இந்த மக்கள் என்ன கீழ்த்தரமான அடிப்பட்ட மக்களா என்ன? அதாவது டீ குடிக்கிறது, ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுலாம் பெரிய விஷயமா. அதான் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இந்த லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து, அவன் என் தம்பி மாறிடா அப்படின்னு. தம்பி மாறிடா, தம்பின்னு சொல்ல மாட்டேன் இல்லை. அப்போ தம்பி மாறினா அப்போ அவன் கீழ் ஜாதியா? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறாங்க. முதல்வர் அவங்க கூட டீ எல்லாம் குடிச்சாங்க, அவங்க குடிச்ச டீ எல்லாம் பக்கத்துக்கு குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ எந்த கண்ணோட்டத்தில் இவங்க அந்த மக்களை பார்க்குறான்னு பாருங்களேன். உதயநிதி கரெக்டு, உதயநிதி போகும்போது அந்த மக்கள் இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே இப்போ இந்த அந்த துணியை போட்டு மறைச்சிட்டாங்க. இவங்க இருக்கிறது அவங்களுக்கு என்ன கண் எப்படி உறுத்துறது எனக்கு தெரில. இவங்க சொல்கிறது அதை தாண்டி அதான் இந்த மேயர்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரில. பல பேரோட பசியை போக்குன அம்மா உணவகம் அது வந்து லாபமே இல்லை, நஷ்டத்தில் ஓடுது. அதனால நாங்கள் அதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க தான் இது. இப்படி சொல்கிறது மூலியமா வந்து இந்த அதிமுக அனுதாபிகள், அம்மாவை நேசிப்பவர்கள், எம்ஜிஆர் ரசிகர்லாம் கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. திமுக காரனும் கோச்சிப்பான். ஏன்னா அவங்க எல்லாருமே பயன்படக்கூடிய திட்டம். எல்லாருமே காசு இல்லைன்னா அவன் துண்டை போட்டு போகிறான்லான்னு தெரியாது. காசு இல்லைன்னா போய் 5 ரூபா 10 ரூபா சாப்பிடுவோம், வயர் நிறைய நல்ல குவாலிட்டியாக ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது இது இல்லை, அதில் வந்து லாபம் இல்லை, அதனால் நாங்கள் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மக்களை கொச்சப்படுத்தி அவங்களுக்கு பயனடைஞ்ச ஒரு இதெல்லாம் ஒரு மேட்டிமை மனநிலையில் தான் அந்த மேயர் எப்பவுமே இருந்திருக்காங்க. அவங்களோட பேட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே. நம்ம பக்கத்தில் அமைச்சர்கள் எல்லாருமே நம்ம க்ளோஸாக இருக்கோம், எல்லாம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம், மேல் இடத்துல டைரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஆணவம் ஈஸியாக வந்துருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, ஒன்றுக்கு வந்து ஒரு விஷயம் சீக்கிரம் கிடச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாது. மேயருங்கிற ஒரு பதவி மிகப்பெரிய ஒரு பதவி. ஈவன் ஸ்டாலின் அதை ஃபஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட அருமை தெரியாது. இது டக்குன்னு இந்த சின்ன வயசில் தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் இவனுங்க என்னன்னா பொண்ணுங்க உடனே தூக்கி கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி தானே, தூக்கி கொடுத்துருவானுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னன்னு இது என்ன பதவினே தெரியாமல் பயிற்சி பெற்றிருக்க பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு யாரோட வாரிசுன்றதுனால அது கொடுத்துட்டாங்க. சும்மா கொடுத்தோன்னே இது என்ன பான்ஸ் பவுடரா அவங்க கேட்குறாங்க, இது என்ன எங்கள் ஊரில் ப்ளீச்சிங் பவுடரே இல்லை, இது இந்த பவுடர் இதை போட்டிருக்காங்க அப்படின்னு. இது என்ன பான்ஸ் பவுடரா நக்கலாக கேட்டுட்டு போகிறது, காமெடி பண்ணுறதா நினைப்பு, காமெடி பண்ணுறதா நினைப்பு. மக்கள் எல்லாரும் இதை காமெடி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு தெரில. இல்லை அவங்க வேலையை தான் காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் என்னன்னா லாங் டேமுக்கு ஒரு அரசியல்வாதிக்கான தகுதியாக அந்த லேடி கிடையாது. ஆக்சுவலாக ஷார்ட் டேம் இதோட முடிஞ்சுது, தட்டி விட்டுருவாங்க. இதுக்கு மேலே வந்து யாராவது இப்போ உதயநிதி யாராவது மாதிரி மனசு வச்சு திருப்பி அவங்க வந்து ஒரு ஃபேவரட்டிசம்ல உள்ள வந்தால் உண்டு உண்டு. மக்களோட ஆதரவு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மேயர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சின்ன ஒரு அனுதாபம் இருந்துச்சு. கேரளாவில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மேயர் 23 வயசில் ஒருத்தங்க, அதாவது எம்எல்ஏக்கு 25 வயசு ஆகணும், ஃபஸ்ட்டு இதாகிட்டாங்க, மேயர் ஆகிட்டாங்க, கவுன்சிலர் ஆகிட்டாங்கிறது. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து சென்னை சிட்டியில் நாங்கள் ஒரு மேயரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பொண்ணு, திராவிட மாடல் ஆட்சி. வித்தியாசமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது பேசுறதுன்னு பார்த்தா என்னடா இது டம்மி பாபா தான், இல்லை இப்பயும் வித்தியாசமாக தான் பார்க்குறோம். ஒரு மாதிரி அப்படிதான் தெரியுது, ஒரு வெறுப்பு வந்துருச்சு இது பேசுறதெல்லாம். நீங்கள் வேறங்க அந்த ஆட்சி வந்தப்போ 2021 எங்கன்னு தெரியல, சிட்டியில் அம்மா உணவகத்தில் இருக்கிற அந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி அந்த ஜெயலலிதா அவர்களோட போர்டெலாம் வந்து வச்சாங்க. நான் கூட இப்படி தான் இருக்க போகுது மீதி 4.5 வருஷம் அப்படின்னு நான் நினைச்சேன். மட்டும் இது பண்ணல கடையை அதான் பாருங்களேன் அப்படி பண்ணுறேன். இப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம வேற ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லிங்க இந்த 3 ஜோன் தான்னு, அரசாங்கத்துக்கும் ஓட்டு அப்படின்ற ரீதியில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லை. அவங்க இதை வந்து இப்போ கண்டும் காணாமல் வந்து போகிறாங்க. அவங்க எப்படி இதை வந்து முன் வந்து சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? மிரட்டி அங்கேருந்து அப்புறப்படுத்த தான் பார்ப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக என் பக்கத்து வீட்டில் ஒரு 4 வீட்டில் பிரச்சனை, அடுத்த 10 வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு பட்சத்தில் இந்த 10 வீட்டுக்காரன் அதை கண்டுக்காம இருந்தாங்க. அந்த 4க்கு அடுத்தது 5, 6ன்னு வந்துடும். 3 சோனு தான். சரி, ஆனால் 3 சோனுக்கு அடுத்தது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கம்பெனி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க.
ஸோ இங்கேயும் இப்படி தான் இருக்குது, இதே இடத்துக்கு இந்த கம்பெனி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சேம் என்னென்னா அந்த லைக் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த பஸ் விஷயத்துலையும் அதே தான். என்னன்னா 350 பஸ் மே 1ஆம் தேதி கொடுத்தாங்க, திருப்பி 150 200ன்னு சொல்லிட்டு இங்கே மதுரை கோயம்புத்தூர்னு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இதையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பரவும். ஆமாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க குரல் கொடுக்கலன்னு, இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னா நாளைக்கு இவங்க வீட்டில் பாதிக்கப்படும். அதான் சொல்லலாம்ல, என் பக்கத்து வீட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு கம்மிட்டு இருந்தேன்னா என் வீட்டுக்கு நாளைக்கு எப்போனாலும் வரலாம், ஏன் நம்ம வீட்டு கதவை தட்டலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சின்ன கவுண்டில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு குரல் கொடுக்கும்போது நாளைக்கு அவங்களுக்கு அது நல்லது மூலமாக இன்டெரக்டாக நம்மளுக்கும் அது நல்லதாக தான் போய் முடியும். கரெக்டு. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த சரௌண்டிங்கை தாண்டி தான் பார்ப்பீங்க. இந்த 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 காணொலியை பார்க்குறதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இதை குரல் கொடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்கிற விஷயம் தான். ஓகே, இப்போ பல பேர் பேசி இதை கொண்டு வரணுங்கிறது தான் முக்கியம். அங்கே வந்து அவங்க உட்காந்துட்டாங்க, அங்கே படுத்து கிடக்குறாங்க, அங்கேயே அவங்களுக்கு உணவு இல்லைன்றதுனால சில பேர் நல்ல உள்ளங்கள்லாம் உணவுலாம் கொடுத்து, இவங்க கூட சின்மை கூட போயிருந்தாங்க பார்த்துருந்தாங்க. ஆமாம், ஒருத்தர் ஒரு ரீசனுக்காக போகிறாங்க. அதோட பின்னாடி போகாமல் நிறைய பேர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஏன் ஜேர்னலிஸ்ட் போய் நிறைய பேர் அங்கே உட்காந்து அவங்கள கவர் பண்ணி அவங்களெல்லாம் பாராட்டணும். நிஜமாவே பின்னணிக்குள்ளே போக வேணாம், எதுவும் அவங்களுக்காக வந்தாங்கல்ல. ஒரு முதல்வர் வரல, யாரோ இப்போ நான் ஒரு தனிப்பட்ட பிராண்டிங் ஆகவோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தோட எதுனாலும் போகலாம், ஆனால் அவங்களுக்காக போனாங்க இல்லை, அதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்காக முதல்வர் வந்து அவரோட ஐயாவுக்காக இறந்த இதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இந்த மக்களை இத்தனை நாளாக ரிப்பன் மாளிகை மெயின் சென்டர் ஆஃப் த சிட்டியில் முக்கியமான இந்த ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அது கூட கண்ணுக்கு தெரியலனா, கண்ணுக்கு தெரியுது, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன இவ்வளோ தானே, ஒரு 100 200 300 பேர். இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அவ்வளோ நிறுவனங்கள் ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உதயநிதி பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டான இருந்தானா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், நீங்கள் அங்கே போனீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல பேர், செம்ம இமேஜ் பில்டிங்காக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், லாங் டேர்மில் இவங்க யோசிச்சாங்கன்னா இந்த மக்களுக்கு வரும் ஒரு 300 பேருக்கு இவங்க உதவி பண்ணுறது மூலமாக நிரந்தரம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வர்றது மூலம் உங்களுக்கு தான் நல்லது தானே, அந்த ஆட்சிக்கு ஒரு நல்லது தானே. அப்போ ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஆணவம். இப்போ நீங்க ஆணவன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்க, நம்மளால ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்ற வாங்கிட்டு திருப்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2600 கோடி டெண்டரு, கிட்டத்தட்ட 10% யோசிச்சு பாருங்க, வாங்குறாங்க வாங்கலான்னு. ரெண்டாவது ஒரு அமௌண்ட் இவங்ககிட்ட, அதெல்லாம் இவங்க ஒரு விஷயமே கிடையாது, இவங்ககிட்ட லட்சம் கோடி வச்சிருக்கானுங்க. அது அந்த மக்களுக்கு கொடுக்குறதுல கடைசி நேரத்தில் 5000 10,000 இவங்க வீசும்போது மக்களுக்கு அந்த வறுமையில் இந்த பணம் கண்ணுக்கு தெரியுது. நம்ம தமிழக மக்கள் வந்து இந்த விசுவாசங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கிறவங்க, பணத்தை காப்பாற்றிடணும், பணத்தை வாங்கணும். அதான் சொல்கிறேன், வாங்கிக்கோங்க, உங்கள் வறுமையை போக்குறதுக்கு வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்ட மட்டும் போடாதீங்க. சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது, அவன் கொடுக்குறானா வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்ட மட்டும் போடாதீங்க. போட்டிங்கன்னு வைங்களேன், இது மாதிரி தான் நடுத்தருவில் நிற்கணும். சரி, இப்போ அங்கே வந்து நீலம் அமைப்புலேருந்து வந்து அதுதான் முக்கியமாக நீலம் மூலமாக அதை வந்து பாராட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அவங்க போயிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க, உணவளிக்கிறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க, அங்கேயே என்கரேஜ் பண்ணி பாடல்கள்லாம் பாடி உயிர்ப்போடு வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஆட்சி, சில சமூகங்களுக்குலாம் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க உடனே வந்து முன்னே நிற்பாங்கன்ற ஒரு பிராண்டிங் ஒன்று பண்ணி, ஆனால் கடைசியில் அந்தந்த சமூகங்களுக்கு தான் வந்து திமுக ஆட்சினால் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய நபரே இல்லையே, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற திருமாவளவன் இல்லை, யாருமே இல்லை. சிபிஐ மட்டும் அவங்களோட யூனியன் மட்டும் நிற்கிறாங்க, சிபிஐ கிடையாது, சிபிஎம் கிடையாது, அவங்களுடைய ஒரு யூனியன், அவங்களோட சங்கம் மட்டும் நிற்கிறாங்க. நீலம் அமைப்புங்கிற அந்த ஒரு குறுகிய பார்வையில் நம்ம அவங்கள பார்க்குறது தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வராதனால அவங்க சமுதாயத்துக்கு மக்களுக்காக அவங்க வராங்க. ஐயோ, நான் தப்பா சொல்ல, இல்லை தப்பே கிடையாது, நல்ல விஷயம், கரெக்ட். அவங்களாச்சும் வந்தாங்க. ஏன்னா குறிப்பிட்டு டிவியில் போடுறாங்க, அருந்ததிய சமுதாய மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, இந்த சமுதாய மக்கள். அப்போ அது தாழ்த்தி இவனுங்க போடுறாங்களா, எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல, வேணும்ட்டே ஒரு அதை வந்து கட்டம் போடுறாங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் பார்க்கும்போது இவங்களை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்ன ஒரு இதில் இருக்கும். அது என்னன்னா எதுக்கு இவனுங்க போராட்டம் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறவங்க அப்படி தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு போவாங்க. அந்த இதில் தான் மீடியா அதை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீலம் அமைப்பினர் அவங்க சரி நம்ம அமைப்பினராச்சும் நமக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா பண்ணுறாங்க. அவங்க மூலமாக தான் நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதே தாண்டி பல அமைப்பினர் போகணும், அவங்களுக்கு நிற்கணும். ஏன்னா மக்கள் போராட்டம் நிறைய பேர் இன்னும் போகணும், பெருசு ஆகலைன்னா இதே மாதிரி தான் போலீஸ் அவுழ்த்து விடுவோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதுக்கு மேலே இந்த போராட்டத்தை கைவிடலைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நேற்று சொன்ன மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னா ஆள் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லை இந்த மக்களுக்கு.
கடைசியில் என்ன ஆகும், நாளைக்கு நீங்களும் நடு ரோட்டில் தான் நிற்கணும். சரி, இப்போ ஒரு சின்ன ரீச் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன ரீச்சை வச்சு எப்படியாவது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எதுக்காக போகிறாங்க, நியாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பின்தொடர்பாளர்கள் வச்சுருக்காங்க, பல லட்சங்கள் பேர் அவங்க பின்தொடர்றாங்க. இந்த விஷயத்தை பற்றி வந்து கேட்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. 300 குடும்பங்கள் 400 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. இப்போ ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உடனே வந்து தீர்வு கொடுக்காம மிரட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றனால தான் அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீலம் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல் பல அமைப்புகள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து உதவணும். இன்னும் நிறைய இப்போ ஷபீர் போன்ற பத்திரிகையாளர்லாம் போயிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர் அங்கே வந்து போகணும். நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்களுக்கு உணவு தேவையான பொருளுதவிலாம் வந்து பண்ணாங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. அதன் மூலியமாக இப்போ நீங்கள் சில பின்னாடி தகவல்லாம் வச்சுருந்தீங்க. சரி, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மக்களுக்கு கொண்டு போய் இந்த சரியான செய்தியை சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.